சின்ன மருமகள்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம குடும்பத்தை இப்படி மாட்டி விட்டாங்களே, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க. இதுக்கடையில் இது கண்டிப்பாக ஈஸ்வரி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரியை டார்கெட் பண்ணுறாங்க நம்மளோட தமிழ் செல்வி. அப்போ ஐஸ்வர்யா ஃபோன் எடுத்து தமிழ் செல்வியோட ஃபோன் எடுத்து பேசினது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கடையில் நம்ம சேது குடும்பத்தில் எல்லாரும் கனவு கண்டது மாதிரியே தமிழ் செல்வியை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாரு. அப்போ தமிழ் செல்வி ஒரு நிமிஷம் கூட நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. என்னை கொஞ்சம் நாள் பேச விடுங்க, என்னை கொஞ்ச நாள் நம்பவே மாட்டீங்களே, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் வாழ்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் நான் இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே நான் தான் பண்ணி மாமாவை ஜெயிலுக்கு போனது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே நீ ஜெயிலுக்கு அனுப்பணும் தானடி நீனு அப்படின்னு நம்மளோட சேதுவும் பேசுகிறாரு. அப்போ நம்ம ஈஸ்வரி இதோட குடும்பம் அவ்வளோதான், நீ இந்த தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வரவே விடக்கூடாது, ஏன்னா இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம அமுக்கணும், இந்த ராஜாங்கமும் செயலுக்கு போயிட்டான், இனி யாரும் நம்மளை கேட்க ஆள் இல்லை.